ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல ஷேர் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி பார்க்க போறோம். ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுங்கிறது மாடர்ன் ஃபினான்ஷியல் பிளானிங் அண்ட் வெல்த் அக்யூமுலேஷன்ல முக்கிய பங்கு வகிக்குது. ஸ்டாக் மார்க்கெட் டைனமிக்ஸை புரிஞ்சுக்கிறது இண்டிவிஜுவல்ஸ் உடைய வெல்த் கிரியேஷன் மற்றும் அவங்களுடைய செக்யூர்ட் ஃபினான்ஷியல் ஃபியூச்சருக்கு மிக மிக அத்தியாவசியமானது. ஷேருங்கிறது அந்த கம்பெனியுடைய ஓனர்ஷிப்பை பிரதிபலிக்கக்கூடியது. ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது அந்த கம்பெனியுடைய growth மற்றும் சக்சஸ்ல நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை வளர்ச்சி அடைய செய்யக்கூடிய வாய்ப்பு கொடுக்குது. ஹிஸ்டாரிக்கலா பாத்தீங்கன்னா ஈக்விட்டி மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது மற்ற அசெட் கிளாஸோட பார்க்கும்போது லாங் டேர்ம்ல அவுட் பெர்ஃபார்ம் ரிசல்ட்ஸை கொடுக்கறதுனால நம்மளுடைய டைவர்சிஃபைடு இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோல நாம தவறாம முதலீடு செய்ய வேண்டிய இன்வெஸ்ட்மெண்ட். இந்த ஷேர்ஸ் கம்பெனியுடைய மற்றும் குறிப்பிட்ட அந்த இண்டஸ்ட்ரியுடைய எக்கனாமிக் growthல நம்ம வளர்ச்சி அடைய செய்யும் வாய்ப்பு கொடுக்குது. இதுல எக்கனாமி எக்ஸ்பேண்ட் ஆகி பிசினஸ் வளரும் போது ஷேர் ஹோல்டர்ஸ் அவங்களுடைய ரிவார்ட்ஸை இன்க்ரீஸ்டு ஷேர் பிரைசஸ் மற்றும் டிவிடெண்ட்ஸ் மூலயமா பெற முடியும். இதுக்கு நமக்கு தேவையான விஷயம் பங்கு சந்தையில் இருக்கும் காம்ப்ளெக்சிட்டியை புரிஞ்சு எப்படி சரியான ஷேர்ஸை தேர்ந்தெடுக்கணுன்ற புரிதல். இதுக்கு பேசிக்கா எப்படி நம்ம ஃபினான்ஷியல் கோல்ஸை செட் பண்ணி இன்வெஸ்டர்ஸ் உடைய ரிஸ்க் டாலரன்ஸை பேஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியை கிரியேட் பண்ணணும் மற்றும் எந்த ஏரியால இதை பற்றிய நாலேஜை நம்ம பெற முடியுன்ற புரிதல். அந்த புரிதலை கொடுப்பதற்கான ஒரு அறிமுகம் தான் இந்த ஒளிபரப்பு. பேசிக்கா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியை பிளான் பண்றதுக்கு தேவையான விஷயம் செட்டிங் ஃபினான்ஷியல் கோல்ஸ். ஏன்னா ஷேர் இன்வெஸ்ட்மெண்ட்டுடைய பேஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி ஏற்ற இறக்கங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்றதுனால ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் செட் பண்ணும்போது உதாரணமா வெக்கேஷன் இல்லைன்னா கார் வாங்கணுன்ற கோல்ஸ்ல அந்த டியூரேஷனை பேஸ் பண்ணி கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரோச்சை எய்ம் பண்ற முதலீட்டாளர்கள் ரிஸ்க் ஃப்ரீ இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைன்னா மணி மார்க்கெட் ஃபண்ட்ஸ்ல முதலீடு செய்யலாம். இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இம்பேக்ட் ஆகாததுனால தேவையான நேரத்துல மினிமம் ரிட்டர்ன்ஸ்ல இந்த அமௌண்ட்டை ஆக்சஸ் பண்ண முடியும். அதே சமயத்துல லாங் டேர்ம் கோல்ஸ் செட் பண்ணும்போது உதாரணமா ரிட்டையர்மெண்ட் இல்லைன்னா சைல்டு எஜுகேஷனுக்காக பிளான் பண்ணும்போது அக்ரெசிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணி லாங் டேர்முக்கு ஹை ரிட்டர்ன்ஸ்க்கு ஃபோக்கஸ் பண்ணி டைவர்சிஃபைட் போர்ட்போலியோல ஸ்டாக்ஸ் பாண்ட்ஸ் மற்றும் growth ஓரியன்ட் அசெட்ஸ்ல முதலீடு செய்யலாம். ஃபினான்ஷியல் கோல்ஸ்ல தெளிவா இருக்கிறது அவங்களுடைய கோல்ஸை புரிஞ்சு சரியான ஸ்ட்ராட்டஜியை அமைச்சிக்க உதவுது. உதாரணமா கம்ஃபர்டபுளான ரிட்டையர்மெண்ட்டுக்கு எய்ம் பண்ற இன்வெஸ்டர்ஸ் அவங்களுடைய ரிஸ்க் டாலரன்ஸு டைம் ஹாரிசான் மற்றும் எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன்ஸை கன்சிடர் பண்ணணும். ஏன்னா இந்த அலைன்மெண்ட் இண்டிவிஜுவல்ஸை ஃபோக்கஸ்டாகவும் மார்க்கெட் வாலட்டாலிட்டியில எமோஷனல் டெசிஷன்ஸை எடுக்கிறத தவிர்க்க உதவும் தெளிவை கொடுக்குது. அல்டிமேட்டா வெல் டிஃபைன் ஃபினான்ஷியல் கோல்ஸுங்கிறது கிளாரிட்டி மற்றும் ஃபோக்கஸை கொடுக்கறது மட்டும் இல்லாம இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸ்ல டிசிப்ளின்டா பயணிக்க உதவுது. ரெண்டாவதாக நமக்கு தேவையான அண்டர்ஸ்டாண்டிங் ரிஸ்க் டாலரன்ஸ். ரிஸ்க் டாலரன்ஸ்ன்றது முதலீட்டு துறையில தங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியை வடிவமைக்கிறதுல இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட். இது அந்த இண்டிவிஜுவல் இல்லைன்னா இன்ஸ்டிடியூஷனுடைய அபிலிட்டி இல்லைன்னா ஃப்ளக்சுவேஷன்ஸை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையை குறிக்குது. போர்ட்ஃபோலியோவை கிரியேட் பண்ணும்போது எந்த அசட்டை தேர்ந்தெடுக்கணுன்ற டெசிஷனை இம்பாக்ட் பண்ணக்கூடியது. ரிஸ்க் டாலரன்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியை கிரியேட் பண்ணும்போது அவங்களுடைய ஃபினான்ஷியல் கோல்ஸோட அலைன் ஆகிறதுக்கும் மார்க்கெட் வாலட்டாலிட்டியில் பர்சனல் கம்ஃபர்ட் லெவல்ஸையும் கொடுக்கக்கூடியதாக அமையும். இதன்படி இன்வெஸ்டர்ஸ் உடைய ரிஸ்க் ப்ரொஃபைல் கன்சர்வேட்டிவ் மாடரேட் மற்றும் அக்ரெசிவ் என்ற வகையில் கேட்டகரைஸ் செய்யப்பட்டிருக்கு. இதுல கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ண கேபிட்டலை பாதிக்காம ஹை ரிட்டர்ன்ஸை விட ஸ்டேபிள் ரிட்டர்ன்ஸை விரும்பக்கூடியவங்களா இருப்பாங்க. அதனால ஜென்ரலி லோ ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட்டான பாண்ட்ஸு ஃபிக்ஸட் டெபாசிட் இல்லைன்னா டிவிடெண்ட்ஸ் கொடுக்கக்கூடிய ஸ்டாக்ஸை சூஸ் பண்ணலாம். இந்த ரிஸ்க் ப்ரொஃபைல் ரிட்டையர்மெண்ட்டை நெருங்கக்கூடிய இண்டிவிஜுவல்ஸ் இல்லைன்னா தங்களுடைய கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் எந்த வகையிலும் இம்பேக்ட் ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கிற இன்வெஸ்டர்ஸ்க்கு சூட்டபிளா இருக்குன்னு சொல்லலாம். மாடரேட் இன்வெஸ்டர்ஸ் பேலன்ஸ்ட் அப்ரோச்சை எய்ம் பண்ணி மாடரேட் லெவல் ஆஃப் ரிஸ்க்கு தகுந்த ஹை ரிட்டர்ன்ஸை அக்செப்ட் பண்ணக்கூடியவங்க. இவங்க டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோவை மெயின்டைன் பண்ணுறவங்களா இருப்பாங்க. இந்த போர்ட்ஃபோலியோவில் மிக்ஸ் ஆஃப் ஈக்விட்டிஸ் மற்றும் ஃபிக்ஸட் இன்கம் செக்யூரிட்டிஸும் அடங்கும். இந்த ப்ரொஃபைல் மீடியம் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஹாரிசானில் கம்ஃபர்டபுளான மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன்ஸை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இண்டிவிஜுவல்ஸ்க்கு சூட்டபுளாக இருக்கும். அக்ரெசிவ் இன்வெஸ்டர்ஸ் ஹை ரிட்டர்ன்ஸ்க்கு எய்ம் பண்ணி ஹை லெவல் ஆஃப் ரிஸ்க்கை ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்களா இருப்பாங்க. இவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் மோஸ்டா ஷேர்ஸ்ல இருக்கிறதுனால அதை பற்றிய லேர்னிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுடைய கெயின் இல்லைன்னா லாஸஸை நிர்ணயிக்கக்கூடியதா அமையுது. இந்த ப்ரொஃபைல் யங்கர் இன்வெஸ்டர்ஸ் இல்லைன்னா லாங் டைம் ஹாரிசான்ல மார்க்கெட் டவுன் டர்ன்ஸ்லையும் சமாளிக்கக்கூடிய தெளிவான புரிதல் கொண்ட முதலீட்டாளர்களுக்கு சூட்டபிளா இருக்கும். இந்த ரிஸ்க் லெவல்ஸை எப்படி நிர்ணயம் செய்யலாம்னா அவங்களுடைய ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் இன்வெஸ்ட்மெண்ட் கோல்ஸ் மற்றும் மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன்ஸில் அவங்களுடைய எமோஷனல் ரெஸ்பான்ஸை பொறுத்து நிர்ணயம் செய்யலாம். ஏஜ் இன்கம் ஃபினான்ஷியல் ஆப்ளிகேஷன்ஸ்
மற்றும் அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த எவாலுவேஷன்ல கவனிக்கக்கூடிய முக்கியமான ஃபேக்டர்ஸ். அடிஷ்னலா மார்க்கெட் கண்டிஷன்ஸ் கூட ரிஸ்க் டாலரன்ஸை இம்பாக்ட் பண்ணும். உதாரணமா எக்கனாமிக் அன்சர்டனிட்டி போன்ற காலகட்டங்களில் ப்ரீவியஸாக அக்ரெசிவ் இன்வெஸ்டர்ஸாக இருந்தவங்க கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அடாப்ட் ஆகலாம். அடுத்தது எந்த ஏரியாவில் பங்கு சந்தை முதலீட்டுக்கு தேவையான நாலேஜ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல மார்க்கெட் ரிசர்ச். மார்க்கெட் ரிசர்ச் பொட்டன்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான ஃபண்டமெண்டல் டூல். பல்வேறு மார்க்கெட் டைனமிக்ஸ் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை சிஸ்டமேட்டிக்காக கேதர் பண்ணி அனலைஸ் பண்ணி இன்டர்பிரட் பண்ணுறதுங்கிறது இன்வெஸ்டர்ஸ் அவங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்ட்ராட்டஜிஸோட அலைன் ஆகக்கூடிய டெசிஷன்ஸை எடுக்க முடியும். இதில் ஜிடிபி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்ஸ் மற்றும் இன்ஃப்ளேஷன் போன்ற எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ் உடைய தகவல்களை கேதர் பண்ணுறது பிரைமரி மெத்தட். இந்த இண்டிகேட்டர்ஸ் ஓவரால் எக்கனாமியோடைய ஹெல்த் இன்சைட்ஸை கொடுக்கறதுனால பொட்டன்ஷியல் growth இல்லைனா டவுன் டர்ன்ஸ் உடைய சிக்னல்ஸை தெரிஞ்சுக்க உதவுது. கவர்மெண்ட் ரிப்போர்ட்ஸ், ஃபினான்ஷியல் நியூஸ் அவுட்லெட்ஸ் மற்றும் எக்கனாமிக் டேட்டா பேஸில் அப்டேட்டடாக இருக்கிறதும் இந்த மெட்ரிக்ஸை தெரிஞ்சுக்க உதவுது. எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸோட இண்டஸ்ட்ரி ட்ரெண்ட்ஸை மானிட்டர் பண்ணுறதும் குரூஷியலானது. இண்டஸ்ட்ரி ரிப்போர்ட்ஸை படிக்கிறது, ட்ரேட் பப்ளிகேஷன்ஸை ஃபாலோ பண்ணுறது மற்றும் ரிலேட்டடான கான்ஃபரன்ஸில் பங்கேற்கிறது மூலமா இதை அச்சீவ் பண்ண முடியும். இந்த விதமான அப்டேட் மார்க்கெட் டிமாண்ட்ஸு, காம்படிட்டிவ் லேண்ட்ஸ்கேப் மற்றும் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் பற்றிய இன்சைட்ஸை கொடுக்கறதுனால எந்த ஸ்பெசிஃபிக் செக்டர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்க முடியும். உதாரணமாக கன்சூமர் பிஹேவியருடைய மாற்றங்களை புரிஞ்சுக்கிறது வளர்ந்து வரும் சந்தைகளில், அதாவது எமர்ஜிங் மார்க்கெட்ஸில் க்ரோ ஆகக்கூடிய கம்பெனிஸை ஐடென்டிஃபை பண்ண உதவுது. அடுத்தது மார்க்கெட் சென்டிமெண்ட்டை ரிசர்ச் பண்ணுறது ஓவரால் இன்வெஸ்டர்ஸ் உடைய ஆட்டிடியூடை புரிஞ்சு மார்க்கெட்டில் அவங்களுடைய அணுகுமுறையை தெரிஞ்சுக்க உதவுது. சென்டிமெண்ட் அனாலிசிஸ், சோஷியல் மீடியா மானிட்டரிங் மற்றும் இன்வெஸ்டர் சர்வேஸ் போன்ற டூல்ஸ் மார்க்கெட் சைக்காலஜியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடிய டூல்ஸாக அமையுது. நடைமுறையில் இருக்கக்கூடிய மார்க்கெட் சென்டிமெண்ட்ஸ் புல்லிஷா பேரிஷான்னு தெரிஞ்சுக்கிறது இன்வெஸ்டர்ஸ் பொட்டன்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை தேர்ந்தெடுக்கிறது இல்லைனா ரிஸ்கை மிட்டிகேட் பண்ணி இன்வெஸ்டர்ஸ் அவங்களுடைய பொசிஷன்ஸை நிலைநிறுத்தி கொள்ள உதவுது. சுருக்கமாக சொல்லணும்னா மார்க்கெட் ரிசர்ச்சை கண்டக்ட் பண்ணுறதுங்கிறது காம்ப்ளெக்சிட்டியான ஃபினான்ஷியல் லேண்ட்ஸ்கேப்பில் இன்வெஸ்டர்ஸ் எப்படி செயல்படணுன்ற நாலேஜை கொடுக்குது. இன்னும் எந்தெந்த ஏரியாவில் இந்த ஷேர் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றிய நாலேஜ் நம்ம பெற முடியும் அப்படிங்கிறத தொடர்ந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.